அரிதாரத்தை பூசிக்கொள்ள அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனலை நடத்திட்டு வரோம். இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். மகாபாரத வச்சாங்கன்னு வச்சுக்க, துச்சாதன மாதிரி இருக்குது, இது பாஞ்சாலி மாதிரி இருக்குது. நீ சேலை உந்திங்கற, நான் கிருஷ்ண சேலை விட்டுங்க உடத்திலேரு சேலை சேலையும் விட மாட்டேன், ஒன்னும் விட மாட்டேன். நானாடி வாங்கி தோணவன், நான் சொல்லுங்க, நானாடி பாடஸ்க்கு பல்பு தோணவன். டேய் பைத்தியக்காரி நய வந்தகை அடி நச்சு பாம்பே, என்ன ஆணவம் அடி உனக்கு மாமா. மாமாவா? தரங்கட்ட நாயே, தருதலை பிடித்தவளே, ஆணவக்காரி, என்ன ஆணவமடி உனக்கு. பெண்ணாக பிறந்தால் ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது. கட்டிய கணவனுக்கு துரோகம் நினைத்தவளே, நீ தானே விட்ட, நீ தானே விட்ட. நதிக்க சொன்னேன், ஆனால் இந்த நாட்டை அடைய வேண்டும் என்று பேராசைப்பட்டு இவன் நேச்சர்லாம் பிடிக்க வரான்டா. இவன் அது நல்லா தாங்குது. இந்த மணிபுரி நாட்டில் வாழ்வதற்கு அருகதை வாங்கடா என் கொண்டா பின்னாடி. பாப்பா நீ சொல்லி விட்டு பாப்பா, பாப்பா ஏன் பாப்பா, அதான் குத்த வரான ஒரே வந்துட்டானா அவன் வேற எங்கன ஏற விட குத்துட்டானா, அதுக்காக காட்டியா சேத்தான் சேத்தான் ஏற கொடுக்க என்ன பின்னாடி வருகிறான். அவன் காலத்துக்கு காட்டுறான் பாத்தியா, என்ன பண்றது, அது வரைக்கும் லாபம். யார வாழ்க்கையில ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். மாமா சொல்றது கேளுங்கம்மா. மா ஐயா கண்டக்டர் சார் சொல்றது கேளு. கண்டக்டர் இல்லடா, டைலரு. இது இப்போ டெய்லரு துணி தைப்பாரா. ஐயோ காலையில் விட்டு நீ, நானே கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. நாள் அழகராஜா கணிக்கிறாங்க, பேச போறாங்க. வாழ்க்கையில நம்ம எதுக்காக வாழ்றோமோ, எதோக்காக வாழ்றோம். ஒழுங்கா பேசுமா. ஒன்னும் இல்லைங்க, ஒன்னும் இல்லாத்துக்கா நின்னுங்கிற போகல. இல்ல நேத்துன்னு தெரியல, முந்தா நேத்துன்னு தெரியல. தெரியலன்னா ஏமா இசுங்க பாலா எனக்கு எதுல விட்ட அதில் தான் விட்டு. இப்ப கண்ட்ராக்ட் விசில் அடிக்காத கூட போறதில்ல. சிரிப்பு பாருங்கடி இவங்களுக்குலாம் பாவமா. ஆனால் வீட்டில் எப்படி தான் வச்சுங்கிறாங்களோடைய, நானும் 2 நாள் தான் இருப்பேன். இந்த இப்போ இந்த புடி எடுத்துன்னு போன்னு போயின்னே இருப்பேன் நான். அது ஜாலியாக இருப்பார், போனா போட்டு. ஐயோ உன்னை பற்றி தெரியாதா, எத்தனை பேரை பார்க்குற. அம்மா கத்தி அங்கே வைமா, அப்பப்போ தூக்கிறேன். வச்சுட்டு வாழ்க்கையில் ஒன்று மட்டும் சொல்லிட்டு போயிரு. என்னென்னா நிஜமாவே சொல்கிறேன், ஆசைப்படுங்க, பேராசைப்படாதீங்க. ஆமாம் ஆமாம். என்ன இவெல்லாம் சொல்கிறா, இவ ஒரு தேவடியா ரோல் பண்ணுறா, இவ சொல்கிறது நம்ம கேட்கலாமான்னு நினைப்பாங்க. ஒரு விஷயத்தை அனுபவப்பட்டால் மட்டுமே தெரியும், இல்லைன்னா கண்டிப்பாக தெரியவே தெரியாது. நான் அனுபவப்பட்டேன். இந்த கேவங்குடியால இருந்து என்னென்ன சுகத்தை, அவன் வயசானவனோ கேவனோ
ஏதோ ஒரு ஆம்பளை கட்டிக்கணுமா சந்தோஷமா இருந்துட்டு போயாமா. ஆனா வாழ்க்கையில் இந்த மாதிரி ஆமா சொல்லு. அதனால ஆசைப்படுங்க, பேராசைப்படாதீங்க. இவ்வளோ தூரம் நடந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க. நடந்ததெல்லாம் நல்லது மட்டும் எடுத்துங்க, கெட்டதெல்லாம் இங்கே விட்டு போயிடும். அப்புறமேட்டு வந்து எடுத்துக்கோங்க. நல்லா இருக்கிறாருடா. என்ன வேலை செய்றீங்க? ஓட்டுறாரு. நல்லா இருக்கிறாருமா, மிலிட்ரி காராட்டம். ஐயோ ஐயோ. அதனால ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வாழ்க்கையில் நல்லது இருக்கும் கேட்டது இருக்கும். அதில் இந்த மாதிரி சில நிகழ்ச்சிகள் மூலமாக தான் இதெல்லாம் பார்ப்பீங்க கொள்ளுவீங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. அதில் ஒரு சில கேரக்டர் என்ன மாதிரி இருப்பாங்க, ஒரு சில கேரக்டர் நல்லவங்களும் இருக்கிறாங்க. அதனால ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோமா, இது நல்லது இல்லது கெட்டது இல்லைன்னு இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதனால நல்லது எடுத்துங்க, கெட்டதெல்லாம் இங்கே விட்டு போயிடுங்க. என்ன கேரக்டருமா? 24 கேரக்டரா? அதனால எதனா தவறான வார்த்தை கூட உபயோகிச்சிருந்தா தயவு செய்து மன்னிச்சிருங்க. நான் வாரேன். அம்மா டே அம்மா, ஆண்டவா மூக்கு விட்டு நோண்டவா ஆண்டவா அவன் போ சொல்லும். நான் வரட்டா. ஆமா டவரு தேவடியா. ஐயோ தேவடியா கால் மேல போட்டு மனைவரி நாட்டில் அனைவரையும் வேரோடு ஒழித்து விட்டு முப்படை தளபதி ஆளவன் அழைக்கிட்டார் இந்த சிம்மாசனம். அப்படித்தான் நீ பேசுங்கிறியா? இதே போல தான் அந்த சாரும் பேசியிருந்தா. இந்த நாடு எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான். அவளுக்கு ஆப்பு வைக்க நீ வந்த, உனக்கு ஆப்பு வைக்க 2 பேர் வந்துங்கிறாங்க. என்னை வெல்லவோ கொல்லவோ எவருக்கும் கிடையாது. சிறைச்சாலை காப்பாத்திட்டான். என்ன தொட்டு மவன நீ கெட்ட சர்வ ஜாக்கிரதை. யார்? நான் உன்னை அடிக்கிறதுக்குன்னா ஒருத்தர் வந்துருக்கிறாங்க. யாரு? அங்க பாரு யாருன்னு. என் அக்கா மகள் மணிமேகலை பெற்றெடுத்த பொச்சலையே இந்த தாய் மாமனை பார்க்க ஒட்டொட்டமாக வந்திருக்க. மலை ஏறினாலும் தாய் மாமன் உதவி வேண்டும் என்று ஓடி வந்திருக்கிறாய். பார்த்தாயா? தாய் மாமன்லாம் மலை ஏற முடியாது. தாய் மாமன்லாம் மலை ஏற மழை பொழுதால் பூமிக்கு சந்தோஷம், சூரியன் உதைத்தால் சந்திரனுக்கு சந்தோஷம், உணவை கண்டால் பசிக்கு சந்தோஷம். இந்த ஆளவந்தானுக்கு ஐ லவ் யூ சொன்னால் சந்தோஷம். வா கண்ணே வா. அன்னைக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டேன். நானா? எச்சில் பட்ட கனி. இடத்தில் யாரோ தவறாக சொல்லியிருக்கிறாங்க. இதயத்தில் நீ இருந்தால் உன்னை மறந்திருப்பேன். இதயமே நீயாக இருந்தால் எப்படி நீ மறக்க முடியும்? லூசரா நான்? வா கண்ணே வா. வா. எதுக்கு? இந்த தாய் மாமன் கட்டி அரவணைத்து ஒரே ஒரு முத்தத்தை கொடு. பாவி, நான் ஏற்கனவே லவ் பண்றேனா பாவி நானு? காதலா? ஆமா. காதலா? ஏன் என்ன? யாரு? அடி பாவி. இவனை நம்பி போவாதே. ஓடாகி இப்போதுதான் கொஞ்சம் தேய்ச்சி வைத்திருக்கேன். நம்பாதே மேசாலை, நம்பாதே நம்பாதே. ஏய் வெல்வடே, உன்னை பார்க்க பார்க்க என் மனம் எப்படி திரும்பி ஆனந்தம் வந்தது. கண்ணே, ஆமா போடு போடு. பார்த்தாயா வெக்கத்தை? ஆமா, உன்னை பார்த்தோன்னே வெக்கம். படுவாய் பயலே. வேண்டாம், பிடிவாத குணத்தை விட்டுவிடு. நான் பொல்லாதவன். ஓஹோ, நீ பொல்லாதவனா? என்னை வெல்லவோ கொல்லவோ எவருக்கும் தகுதி கிடையாது. யாருக்கு தைரியம்? இந்த தாய் மாமனை மறக்காமல் என்னை ஏற்றுக்கொள். நான் செய்ததெல்லாம் தவறுதான். எதற்காக
பதவி பதவி என்று பதவி வெறியில் பதவிக்காக இப்பேற்பட்ட வார்த்தையை செய்துவிட்டேன். என்னை மறந்து அடுத்த பிறவி ஒன்று இருந்தால் உன் வயிற்றில் நான் கருவாக பிறக்கிறேன். நீ தான் என் கருவில் தானே உன கருவில கடை திருட்டு பையா. உன்ன மாதிரி புலலாம் இருக்கக்கூடாது நாட்டுக்கு. உன் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த குலதெய்வத்தை வணங்காத காரணத்தினால் இப்பேற்பட்ட நிலைமைக்கு என்னை மன்னித்துவிடு. வாழ்வையே வெல்லும். சரித்திரமே வாழ்வையே வெல்லும். அனைவரும் அழைத்து விட்டார்கள். ஆமாங்க. நாம் இருவரும் அந்த சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று புறப்படுவாங்க. வணங்கி வருவோம். ஓடுவார். மகாதேவன் மும்மூர்த்திகளிலே நானும் ஒருவன். காத்தல், அழித்தல், படைத்தல். இந்த கைலங்கரியிலே கிண்ணர், கிம்புருடர், சித்த வித்தியாசம் அனைவரும் புடைசூழ பாமர மக்கள் அனைவருக்கும் ஈயர்பு 84 ஜீவராசிக்கும் படியலும் கர்த்தனாக வாழ்ந்து வருகிறேன். பார்வதி சந்திக்க வேண்டும். என்னுடைய மனைவி பார்வதி பார்க்க. சுவாமி, உங்கள் சக்தியை மனமாற வாழ்த்துங்கள் சாமி. வாழ்க வாழ்க வாழ்க. அப்படியா? அப்படியே ஆகட்டும். பார்வதி என்னை பார்ப்பதற்காக ஓடி வந்தார். விவாரத்தினோடு வந்து விட்டார். மனது கெட்டு விட்டது. அப்படியா? ஆமாம். சரி, ஆகட்டும். காட்டி விடு. அப்படியே நமசிவாய வாழ்க வாழ்க நாதத்தால் வாழ்க இமைக்குள் என்னை ஆண்டவா, இறைவா, எங்கள் இருவருக்கு காட்சி தர வேண்டும் ஆண்டவா. எங்களைப் போல் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டிய இறைவா, நீங்கள் தான் காப்பாற்ற. பக்தர்களே, உங்கள் இருவருக்கும் காட்சி கொடுக்கின்றேன். இந்த நாட்டு மக்கள், இந்த கிராமத்து மக்கள் அனைவருக்கும் காட்சி கொடுக்கின்றோம். பெரியோர்களே, தாய்மார்களே, நமது கிராமத்திலே சிவசக்தி சமேதனாக காட்சியளிக்கிறார்கள். எல்லோரும் வந்து ஐயனை வணங்கிவிட்டு உங்களால் முடிஞ்ச காணிக்கு போட்டுவிட்டு ஐயனை வணங்கி சென்றால் நம் குடும்பத்தில் நீர்வளம், நிலவளம், பால் பாய்ச்சி அனைத்து செலுத்து போகும். அதே நேரத்தில் இந்த சக்தி சிவனை வணங்கினால் நமது குறையெல்லாம் நீங்கிவிடும். எல்லோரும் வந்து அம்மா கிட்ட பொட்டு வச்சுக்கிட்டு உங்களால் முடிஞ்ச காணி போட்டுப்பாங்க. நடந்தே நடக்கும். எல்லாம் எழுதுவாங்க. எல்லை கிடைத்தலின் வாய்க்கால் வழி ஓடி உள்ளுக்கும் அங்கே புசியுமாம் தொழிலை எல்லார் ஒருவர் உளறி அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யுமாம். அடேங்கப்பா, என்ன உயர்ந்த உள்ளம்! இதுவரை இந்த கொட்டும் பணியிலும் கூட எங்களும் விடியும் வரை காத்திருந்த அன்பு உள்ளங்களை விட்டு பிரியா விடைப்பது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் குறும்பூர் கிராமம் எங்கள் ராஜேஸ்வரி நாடகம் என்ற குழுவினரா இன்று இரவு நடத்திய நாடகமும் வாய்மையே வெல்லும், வாய்மையே வெல்லும், வாய்மையே வெல்லும். என்னுடைய நாடகத்தை எங்கள் சித்த அறிவுக்கு எட்டிய வளர்த்தினோம். இதிலே குற்றம் குறை இருப்பினும் பெற்ற தாய் தந்தையோடு மன்னிக்குமாறு எங்கள் திறந்தாட்டு கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.